ஹலோ மக்களே, நான் உங்கள் ஜாப்ஸ் டிஎன் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தாங்க உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். கொடுக்குறவங்க யார், வேலையை கொடுக்குறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அரசு தாங்க. இவங்க அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி, அதாவது அரசாங்கம் எடுத்து நடத்துகிற ஒரு கம்பெனி தாங்க. ஸோ இந்த கம்பெனி தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு போஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 65 பேரை வந்து வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்ருக்காங்க. சம்பளம் வந்து 60,000 இனிஷியலாக ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அரசு நிர்ணயிக்கிற சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் அதிகமாக பகிருங்க. யாராவது ஒருத்தவங்க வாழ்க்கை மாறுறதுக்கு இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏஐசி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, நோட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ இது லிட்ரலாக ஒரு நோட்டீஸ் தாங்க. ஸோ இந்த நோட்டீஸை தான் இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. இது என்ன மேலே பார்த்தீங்களா தெரியும் இல்லையா, லைக் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து ஒரு 55 சீட்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜென்ரலிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 30 பேரையும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு ரோலுக்கு 20 பேரையும், ஆக்சுவரியல் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 5 பேரையுமே. ஸோ டோட்டலாக வந்து 55 போஸ்ட் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அக்ரிகல்ச்சர் சார்ந்த இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி, கிராப்ஸ் அண்ட் ஆலிட் ஆக்டிவிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கிராப்ஸ் பண்ணுறவங்க இல்லையா, விவசாயம் பண்ணுறவங்க, மற்ற விஷயங்கள் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குற மாதிரி, அரசு வந்து ஒரு இன்சூரன்ஸ் வழங்குற மாதிரி ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக டீட்டெயில்டாக நீங்கள் போய் பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, இங்கே இருக்குங்க. அவங்களே அந்த நோட்டீஸில் லிங்க் கொடுத்துருக்காங்க. www.aicofindia.com அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் போய் கெரியர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே இது வந்து ஃபர்தராக என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் இருக்குது. இது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க, கம்ப்ளீட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ 30ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அப்போலேருந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடைசி என்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 20 ஃபெப்ரவரி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது போக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவங்க வந்து டெஸ்ட் வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரீசனிங் இருக்கும். ரீசனிங்க்கு 10 மார்க்கு, 10 கேள்விகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு 10 கேள்விகள் 10 மார்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 10 கேள்விகள் 10 மார்க்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு 10 கேள்விகள் 10 மார்க்கு. ஸோ டோட்டலாக 50 மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் டெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 50 கொஸ்டின் 100 மார்க்கு, 70 நிமிஷத்துக்கு இந்த ஒரு டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு போக டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ் டெஸ்ட் எஸ்ஏ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின், ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப், ஒரு எஸ்ஏ டைப் மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு டோட்டலாக கொடுக்கப்பட்ட மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10 மார்க்குங்க. இதோட டியூரேஷன் டைம் பீரியட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 15 மாதம் இருக்கும், 15 நிமிஷம் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சேலரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஸோ செலக்ட் ஆகிற கேண்டிடேட்க்கு 2025 வந்து 60,000 ஒரு மாதம் உங்களுக்கு சேலரியாக கொடுக்கப்படும், ஒரு மாதம் ஆஃப் ட்ரைனிங் பீரியடுக்கு. சரிங்களா? ஸோ அப்படி கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். அந்த ட்ரைனிங் பீரியடில் மாதம் உங்களுக்கு 60,000 சம்பளம் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் யூ வில் கெட் அ சேலரி ஆஸ் பெர் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட். அதுக்கப்புறம் அவங்க என்ன சேலரியோ அது வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் போய் அந்த ஒரு செக்டரில் இதில் போய் கெரியர்ஸன்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே ஹிந்தி இருக்குது, இங்கே மேலே போய் நம்ம இங்கிலீஷ்னு கொடுத்தோன்னா இங்கிலீஷ் வந்துடும். இதில் கெரியர்ஸ்ன்னு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேகன்சி ரிசல்ட்டுன்னு இங்கே இருக்குங்க, ஓப்பனிங் டேட் க்ளோசிங் டேட்டுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தோன்னா டைட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க, நோட்டீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக என்ன குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதுமே இந்த ஒரு பிடிஎஃப்பில் கிளிக் பண்ணோம் அப்படின்னாலுமே இதுதான் ஓப்பன் ஆகுது. இன்னும் மேபி 30ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுமோ அப்படின்றது இருக்குது. சரிங்களா? 30ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும். இந்த நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ இது இன்றைக்கி வந்து 28ஆம் தேதி, நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறப்போ 29ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணிடுவேன். 30ஆம் தேதி நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும்.
போங்க, போய் ஃபில் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்களுக்கு டெஃபினட்டாக லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது சாலிடாக நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புனீங்களா? மறக்காமல் என்னோடய சேனலை சக்ஸஸ் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அதிகபட்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. தேங்க்யூ.